Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுகவின் 4 அதிகார மையத்தை வீழ்த்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து மயிலாப்பூர் தொகுதியில் கூட்டணி கட்சிகளுக்கான முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணியை பார்க்க பரிதாபமாக உள்ளதாகவும் கூட்டணியை அமைக்கவே திமுக போராடுவதாகவும் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியும் பதறிக் கொண்டிருப்பதாகவும் என்டிஏ கூட்டணியில் தலைவர்கள் சுதந்திரமாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுகவுடைய நிலை என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைப்பதற்கு 20 நாட்களா போராடிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியும் பதறிக்கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் போராடி போராடி அவர்கள் தொகுதியை பெற வேண்டிய அவல நிலை அந்த கூட்டணியிலே இருக்கின்றது. அதிமுக அப்படி அல்ல. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். திமுக கூட்டணியை அங்க வைக்கின்ற கட்சிகள் அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் பேசுகிறார், கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள். 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பயணித்துக் கொண்டிருப்போம் என்று இருக்கிறோம் என்று. ஆக 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி அடிமையாக இருந்த காரணத்தினால்தான் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை விட குறைவான இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவரை எண்ணி பார்க்க வேண்டும். உங்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என்று உங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் தேர்தல் வருகின்ற பொழுது உங்களுக்கு தகுந்த அந்தஸ்தை கொடுக்காத கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. விடுதலை சிறுத்தை கட்சிகள், திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவோ போராடி போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. தொடர்ந்து பேசிய அவர், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் இதுதான் திமுகவின் தாரக மந்திரம் எனவும், திமுகவில் உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன் ஆகிய 4 அதிகார மையங்களை வீழ்த்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து உள்ளிட்ட வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை எனவும், இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் திமுக அரசு முதலிடம் என்றும் விமர்சித்துள்ளார். எப்பொழுது பார்த்தாலும் கொள்ளை அடிப்பதுதான் ஒரே குறிக்கோள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் கொள்ளையடிக்கின்ற அரசாங்கமா மாறிவிட்டது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதுதான் தாரக மந்திரம் திமுக. இதைத்தான் அவர்கள் 5 ஆண்டு காலம் செய்தார்கள். மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யவில்லை. எந்த பெரிய திட்டத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல, சென்னை மாநகர மக்களுக்கு கொடுக்கல. அண்மையிலே ஓராண்டு என்று நினைக்கின்றேன், ஓராண்டு 2 ஆண்டு இருக்கின்ற நினைக்கின்றேன், சென்னை மாநகரத்தில் வெறும் மழைதான் பொழிந்தது. எல்லா பக்கமும் எல்லா சாலையிலும் தண்ணீர் தேங்கி இருந்தது. அப்பொழுது ஒரு பெண்மணி சாலையிலே நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பெண்மணி சொன்னார், ஸ்டாலின் தான் வந்தாரு,
பின்னர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றார். அப்போது ஒரே பிரச்சார வாகனத்தில் இருவரும் நின்றபடி வாக்கு சேகரித்தனர். இதனையடுத்து தொண்டர்கள் சார்பில் கிரேன் மூலம் ஆரஞ்சு படத்தில் கொடுக்கப்பட்ட ராட்சத மாலை இருவருக்கும் அணிவிக்கப்பட்டது. மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். இந்த ஆட்சியோட ஸ்டாலினுக்கு பை பை சொல்லிடலாம்.